இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள், தீய சக்திகளின் சக்தி நாள். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த தீய சக்தியும் ரொம்ப சுலபமா நுழையக்கூடிய ஒரு நாள். பைரவி பெரிய டாக்டர் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. இவர் ஆபரேஷன் பண்ண ஆபத்துன்னு சொல்றாரு. என்ன பண்றது? வாடா வா. முல்ல முல்ல முல்லமா சாப்பிடு. முல்லமா சாப்பிடு. பார்த்தா இருக்கு பாவமா இருக்குங்க. ஏன்? கால் இல்ல இவனுக்கு. தலையே இல்லையே. ஆமல கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம். நீ சாப்பிடு. நல்லா சாப்பிடு. அங்க பாரு, அந்த காலையும் விட்டு வச்சிருக்கிய, அதையும் நல்லா சாப்பிடு. ஏய் வாடா வாடா வாடா. வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அப்பா சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆபரேஷன் முடிச்சிட்டா 24 மணி நேரத்துக்கு ஒண்ணும் சாப்பிட முடியாதான். அதான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய சிக்கனை நான் எப்படி சாப்பிடுறது? நீ ஒரு பக்கமா சாப்பிடு, நான் ஒரு பக்கமா சாப்பிடுறேன். பிச்சுக்கோ. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. பைரவி, பணம் கட்டிடல? இல்லப்பா, கட்டல. கட்டலியா? ஏமா? கார்டு ஸ்வைப் பண்ண முடியலப்பா. நாளைக்கு 4 மணிக்கு தானப்பா ஆபரேஷன். ஆமா, நாளைக்கு கட்டிடுறேனே. சரி, காலையிலே கட்டிடு. என்னடி பயங்கர அமைதியா இருக்க? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஏய், வாய் மட்டும்தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. எனக்கு தெரியாதா உன்ன? முகம் ஏதோ டென்ஷனா இருக்குன்னு சொல்லுதே. என்ன? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. என்ன அது? அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுற, அதானே? சி அசடு. பயந்தாங்கோலி நானே உட்கார்ந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன பயம்? இப்படி எல்லாம் ஆஸ்பத்திரியில சூப்பரா சாப்பாடு போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ ஓகே சொல்லி ஆகான்னு வந்து படுத்திருப்பேன். அப்படியா? நீ பயப்படாத. அப்படி ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, என் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. உன் கண்ணுக்கு நான் தெரியவே இல்ல. ஆனா பாவம், இவர் கண்ணுக்கு தான் நான் தெரிய மாட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. யூ ஆர் a strong lady. நீ கவலைப்படாம சாப்பிடு. அம்மா, சாப்பிடு. நீ கவலைப்படாதம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். டாக்டர். மிஸ்டர் திருமலை, சொல்லுங்க டாக்டர். ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கட்டிட்டீங்களா? பைரவி நாளை கட்டுறேன்னு சொல்லியிருக்கா. இல்ல இன்னைக்கே கட்டிடணும். இன்னைக்கே வா. சரி, நான் கட்டிடுறேன் டாக்டர். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ரூம் நம்பர் 113. பேஷண்ட் பேர் கோமலா. ஆபரேஷன் பணம் கட்டணும். ஆமா சார். பே பண்றீங்களா? இந்த கார்டு எடுத்துக்கோங்க. சிறுவாச்சூர் மதுரகாளி. வடப்புற மகாகாளி. திருவக்கரை வக்கரகாளி.
கருப்பான காளி. அம்மா தாயே, அகிலாண்டேஸ்வரி, அகில உலகமும் வணங்கும் பராசக்தியே, எல்லாம் வல்ல தாயே, மனசு முழுக்க பாரத்தோட குழப்பத்தோட உன் முன்னாடி நிக்கிறேன். எப்பவுமே எல்லாருக்கும் உற்ற துணை நீதான். மனுஷங்க தங்களால முடியாத நிலை வரும்போது உன்னை நினைச்சு உன் முன்னாடி சரணாகதி அடையறாங்க. உனக்குதான் எல்லாமே தெரியும். உன்னை விட உயர்ந்தவங்க வேற யாருமே இல்ல. உன்னை நம்பி உன்னை கை கூப்பி நின்னுட்டா போதும். அப்புறம் நீ அவங்கள கைவிடவே மாட்ட. இப்ப நானும் உன்னை நம்பி உன் முன்னாடி கை கூப்பி நிக்கிறேன். என் குறைகளை போக்கு தாயே. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு எல்லாமே நான் தான். அவங்க உலகமே நான் தான். எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க என்ன தவிர வேற எதையுமே யோசிச்சதில்ல. சில சமயத்துல எனக்கு கூட கோவம் வரும். என் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இது தவிர வேற நினைப்பே வராதா அப்படின்னு எரிச்சல் கூட பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்க அம்மா பெட்ல இருக்கும்போது அவங்க பண்ண எல்லாமே சரின்னு தோணுது. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு இன்னைக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு என் அம்மா வேணும். என் கூட கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற என் அம்மா எனக்கு வேணும். என் அம்மாவை நான் நல்லபடியா பார்க்கணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ண ஆபத்துன்னு சொல்றாரு. இன்னொரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணலைன்னா ஆபத்துன்னு சொல்றாரு. எனக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியல. அதான் உன் வழியிலேயே வந்துட்டேன். மனுஷங்களுக்கு வேணா ரெண்டு வழி, ரெண்டு யோசனை, ரெண்டு விஷயம் இருக்கலாம். எது நடக்கும் எது நடக்காதுங்கிற குழப்பம் இருக்கலாம். ஆனா நீ குழப்பமே இல்லாதவ. ரெண்டு வழி உனக்கு தெரியாது, ரெண்டு யோசனை உனக்கு கிடையாது. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். என்ன ஒரே நேர் வழியில செலுத்துன்னு சொல்ல வந்தேன். எனக்கு என் குழப்பத்தை நீக்கி தெளிவு கொடு. புலம்பாத அறிவை கொடு. பதறாத மனச கொடு. உன்னை நம்புறவங்களுக்கு நீ கண்டிப்பா பாதுகாப்பா இருப்ப. நான் உன்னை நம்புறேன். எனக்கும் நீதான் பாதுகாப்பா இருக்கணும். நான் என்ன பண்ணணும், நான் எதை நோக்கி போகணும் அப்படின்னு என்ன வழி நடத்த. எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமா, எங்க அம்மாவுக்கு நல்லது நடக்க நான் என்ன பண்ணணுங்கிறத எனக்கு தெளிவா சொல்லு. எங்க அம்மாவுக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு எங்க அம்மா முக்கியம். எனக்கு நல்லது பண்ணு. உன்னை நம்பி உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்கள காப்பாத்தி அருள் புரிவேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன். எனக்கு நல்லது பண்ண, என்ன தெளிவுபடுத்த, எங்க அம்மாவை காப்பாத்த ஏதாவது ரூபத்துல வா, வந்து எங்களை காப்பாத்து. உன்னை நான் நம்புறேன். எங்களுக்கு நல்லது பண்ணு தாயே.
காளி, படபத்திர காளி, ருத்ரகாளி, ராஜகாளி, கல்கத்தா காளி, ஸ்ரீ காளிகாம்பாள், அஞ்சுவட்ட காளி, முத்துமாரி காளி, பச்சகாளி, பவளகாளி, இளங்காளி, பிரத்யங்கரா தேவி, வேப்பலை காளி, மதுர காளி, மடப்புற காளி, மருதமன காளி, ஆகாளி, பத்ரகாளி, வெயில் ஊந்த காளி, அனபத்திர காளி, மயான காளி, வெட்டுடைய காளி, சூரசம்ஹார காளி, காளிகா பரமேஸ்வரி, மாகாளி, வெக்காளி, பகவதி காளி, பத்ரகாளி, வீரமாகாளி, உஜ்ஜயினி காளி, சுந்தரகாளி, பத்ரகாளி. அம்மா தாயே, நான் என்னமோ உணர்றேன். நீ இங்கதான் இருக்கியா? அம்மா அகிலம் காப்பவளே, நீ என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குமா? எனக்கு நீ அருள் கொடுக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னு தெரியல, குறையோட மனசு முழுக்க பாரத்தோட உன் முன்னாடி வந்து நின்ன. ஆனா இப்போ மனசு லேசாகி குழப்பம் தெளிவான மாதிரி ஒரு உணர்வு. எல்லாம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு தாயே, நம்பிக்கை வந்துடுச்சு. பைரவி, பைரவி, சுவாமி, நல்லா இருக்கியாமா? நீங்க அதுக்கு என்ன, அந்த மதுர காளியம்மன் அருளாசி இருக்கிற வரைக்கும் யாருக்கு என்ன குறை? அவன் நிழல்ல இருந்தாலே போதுமே, வீட்டுக்குள்ள எல்லா சந்தோஷமும் நிரந்தரமா இருக்கும். நீங்க யாருன்னு? என் பேரு சுந்தர சிவம். அப்படின்னா அழகான இறைன்னு அர்த்தம். உடல் அழகு மட்டுமில்ல, மனசுலயும் அழகு இருக்கணுங்கிறது தான் அந்த பேரோட தத்துவம். என்ன என்னடா அது, நாம ஒண்ணு கேட்க இவ ஏதோ பதில் சொல்றானேன்னு யோசிக்கிறியா? எல்லாம் தெரிஞ்சவனும் எவனும் இல்ல, ஒண்ணுமே புரியாதவனும் எவனும் இல்ல. உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எதுவும் புரியாது. எனக்கு உன்ன தெரியும். உன்னுடைய அகக்கண்ணுக்கு என்ன தெரியும், ஆனா புறக்கண்ணுக்கு தெரியாது. இன்னும் ஒண்ணும் புரியல இல்லையா? உள்ள போய் பேசுவோமா? உள்ள வாங்க சாமி. உட்காருங்க சாமி. நிற்பது உன் இஷ்டம், ஆனா நீ அமர வேண்டும் என்பது என் விருப்பம். என்ன சாமி சிரிக்கிறீங்க? நீ இன்னும் உன்னை உணரலையே. புரியலையே சாமி. ஆசை தனியாம இறந்தவங்களோட ஆவியோட ஆசையெல்லாம் தனிய வச்சு, அவங்க ஆன்மா சாந்தி அடைய வச்சு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதனால தான் இறந்தவங்களோட ஆவி உன் கண்ணுக்கு தெரியுற அந்த அனுகிரகத்தை ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கான். சுவாமி, உனக்கான பிறப்பின் நோக்கத்தை நீ உணர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. பிறப்பின் நோக்கம்னா? இல்ல, பிறப்பின் நோக்கம்னா என்ன சுவாமி? சொன்னா புரியாது. உன்னுடைய நோக்கம் உனக்குள்ளேயே இருக்கு. அதை உன்னை உணர வைக்க வேண்டியதுதான் என்னுடைய பணி. சொல்லக்கூடாது. என் கண்ணுக்கு ஆவிங்க தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே சுவாமி. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எனக்கும் புரியும். என் ஊர் சிறுவாச்சூர். என் தாய் மதுரகாளி.
அவ உனக்கும் தாய் தான். நம்மள பெத்தவ இல்ல, நம்மள படைச்சவ. சிறுவாச்சூர்ல மதுரை காளியா உட்கார்ந்து இருக்கிறவ அந்த மதுரையே எரிச்ச காளி கண்ணகி. தன் கோபத்தை தனிச்சு அங்க மதுரை காளியா உட்கார்ந்து இருக்கிற. அவளுக்கு தன் இடத்தை கொடுத்துட்டு அவளுக்கு மேல தாயா உட்கார்ந்து இருக்கா அந்த செல்லியம்மன். உலகத்தில் உள்ள தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து இந்த உலகத்தை காக்கணுங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவன் அந்த பத்ரகாளி, அந்த மதுரகாளி அம்மன். கோப சக்தி அவ, கோப சக்தி. அதனாலேயே அங்க பேசும்போது கூட யாரும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. நாங்களே பூஜை செய்யும் போது கூட எங்க எங்க எச்சி தெரிச்சிருமோ மந்திரம் சொல்லும் போதுன்னு பயந்து வாயில துணியை கட்டிக்கிட்டு தான் பூஜை செய்வோம். இந்த பில்லி சூன்யம் செய்யறவங்க, இந்த குடுகுடுப்பாக்காரங்க, தீய சக்தி உள்ள மந்திரவாதிங்க, அவங்க யாருமே எங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு போர்டே மாட்டிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்தவ. கேட்கவே பிரமிப்பா இருக்கே. இன்னொரு பிரமிப்பு என்ன தெரியுமா? அவ சொல்லிதான் நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். சொன்னாளே, போடா போ, அந்த பைரவிய என்ன வந்து பார்க்க சொன்னாளே. கன்னி பொண்ணு பல கனவுகளோட வாழ வேண்டிய வயசுல பல பேய்களோட வாழ்ந்து அவ வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கா. பேய பார்த்தது போதும், அவ தாய பாக்குற நேரம் வந்தாச்சு, அவளை கூட்டிட்டு வாடான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்கா. உடனே வரணுமா? வர வேண்டிய நேரம் வரும். அப்ப வந்தா என்ன, அவ வர வைப்பா. நான் வெறும் தூது வந்தாம்மா. அவ சொல்ல சொன்னா சொல்லிட்டேன், கொடுக்க சொல்லிருக்கா, அதையும் கொடுத்துடுறேன். ஆனா அத அவ இருக்கிற இடத்துல தான் கொடுக்க முடியும். உங்க வீட்டுல பூஜை அறை எங்க இருக்கு? உன் வீட்டுல அம்சமா உக்காந்துட்டு இருக்கா. மகாராணி மாதிரி ஆட்சி புரியற. நீ வேண்டினது எல்லாமே உனக்கு கிடைக்கும். உன் இடத்துல இருக்கிற மதுரகாளி அப்பேற்பட்டவன். அவ உன்கிட்ட சொல்ல சொன்ன உத்தரவை சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள். தீய சக்திகளின் சக்தி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த தீய சக்தியும் ரொம்ப சுலபமா நுழையக்கூடிய ஒரு நாள். இன்று வெளிச்சம் அடங்கி இரவு பொழுது தொடங்க போகும் நேரம். உன்னை அழிக்கும் காலம் ஆரம்பமாகிறது. இன்று ஒரு நாள் நீ பாதுகாக்கப்பட்டால் உனக்கான உன்னை பற்றிய உண்மை உணரும் காலம் தோன்றும்.